ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான கறி தோசை தான் செய்ய போறோம். இது டெய்லி செய்யணும் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் எனக்கு டைம் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு கறி தோசை செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடந்து செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் எல்லாம் வட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்ல எலும்பு இல்லாத சிக்கனா இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இங்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இப்ப நாங்க கடந்து செய்யலாம். அதுக்கு முதல் சட்டியை வச்சுட்டேன். நான் சட்டியை நேரத்தோட வச்சாச்சு. சட்டி சூடாட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை சேர்க்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். இதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை இப்படி குட்டி குட்டியாக வட்டி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கி இதில் பச்சை வாசம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி நாங்கள் இதுக்கு இங்கே பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இதில் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சரக்கு தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்ப்போம். மிளகாத்தூள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் கலந்து விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் அதுகளெல்லாம் இந்த அடி பிடிக்காமல் நல்லா சேர்ந்து அப்படியே கலந்து வர மாதிரி காட்டுறேன். இனி இதோட சிக்கனை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். உப்பு ஏற்கனவே நான் சிக்கன் கழுவேகையும் சேர்த்துருக்கேன். இப்பயும் ஒரு கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இனி மூடி விடுவோம். நல்லா இந்த சிக்கன் எல்லாம் அவிஞ்சு அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்ப பாப்போம். பாருங்க, சூப்பரா வருது. இனி நாங்க இதுக்கு தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுவோம். இனி வடிவா கலந்து விட்டுட்டு உதக்க வேண்டியதான். தேசிக்காய் புளி விட்ட உடனே நிப்பாட்டிக்கணும். சுவையான சிக்கன் கறி ரெடி. பார்த்தீங்களா? இனி தோசையை ஊத்திட்டு கறி தோசையை ரெடி பண்ணுவோம். தோசைக்கல்ல சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்ப்போம். நல்லெண்ணெயில சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசம் சுமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். தோசையாச்சு முட்டை நிறைய இந்த மாதிரி பிளேட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த முட்டையை இந்த மாதிரி பிரட்டிடுவோம், பரப்பி விடுவோம். இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் கறி. அதை மேலால விடுவோம் இந்த மாதிரி. இப்போ மூடி விடுவோம் அவியல். இப்ப பாப்போம். பாருங்க, சூப்பரா எங்கட கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படி தலைன்னு கொச்சு விடுறேன். எடுப்போம். இனி இதை இப்படியே மடிச்சு விடுவோம். மடிச்சு விட்டு எடுப்போம். பார்த்தீங்களா? சூப்பரான இந்த கறி தோசை ரெடி ஆயிட்டு. வாசமே சும்மா மூக்க துளைக்குது. இதே மாதிரி கடந்து மற்றதை சுட்டுட்டு சாப்பிடுவோம். வேண்டாம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கறி தோசை ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். முதல் சுட்டது பாத்தீங்கன்னு சொன்னா அடியில வந்து கொஞ்சம் அந்த முருகலா வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறி, அதுக்கப்புறம் பாத்தீங்களா அஞ்சு பாருங்க சூப்பர் கலரா வந்துச்சு. பாத்தீங்களா செம்மையா இருக்கு. சாப்பிடுமா? சாமி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு. முட்டையெல்லாம் சேர்ந்து நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்படியே முட்டை சிக்கன் கறிக்கலாம் சேர்ந்து ரொம்ப. அதோட சுட சுட கோப்பியும் போட்டுக்கணும். பாத்தீங்களா யூடியூப் சூடான கோப்பி. ஆஹா செமையா இருக்கு. இது ஒரு குடி, இது ஒரு சாப்பிடு. அந்த தோசை நல்ல நேரம் சுட்டதானே, நல்ல வாசம் எல்லாம் செமையா இருக்கு நண்பர்களே, செமையா இருக்கு. விட்டா நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். அவ ஏற்கனவே சாப்பிட்டு இப்பதான் நான் சாப்பிடுறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டிட்டா, பை டிட்டா. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு.